10ஆம் வகுப்பு அறிவியலில் அன்றாட வழி pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் pHோட அளவு எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்க்க போகிறோம். மனித ரத்தத்தின் pHின் மதிப்பு 7.35 7.45 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ரத்தத்தில் pHோட மதிப்பு இந்த அளவோட 7.35 விட குறைந்தாலோ இல்லாட்டி 7.45 விட அதிகரித்தாலோ நமக்கு நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரத்தத்தினுடைய மதிப்பில் 7.35 7.45 வரைக்கும் தான் இருக்கணும். அதை விட குறைந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ அது நோயை உண்டாகும். மனித செரிமான மண்டலத்தின் pHின் மதிப்பு நமது இரைப்பை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்குதுன்னு நமக்கு தெரியும். HCl நம்மளோட இரைப்பையில் சுரக்குது. அந்த இரைப்பையில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நம்மளுடைய உடம்புல எந்த இரைப்பையை பாதிக்காமல் உணவை செரிக்க உதவுகிறது. உணவு செரிமானம் அடைகிறதுக்கு காரணம் நம்மளோட இரைப்பையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லப்படுது. இரைப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான pH மதிப்பு 2. இரைப்பையில் இருக்கக்கூடிய pHோட தோராயமான மதிப்பு 2. ஆல்ரெடி நம்மளோட ரத்தத்தில் எவ்வளோ pH மதிப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். 7.35 7.45 வரைக்கும் இருக்குன்னு பார்த்துருக்கோம். நம்மளோட இரைப்பையில் pHோட மதிப்பு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட மதிப்பு pH மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 2. pH மாற்றம் பற்சிதைவுக்கு காரணம் நம்மளுடைய வாயில் pHோட அளவு அதிகரிச்சுனாலோ pHோட அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட பற்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சொத்தப்பை இல்லாத பற்கள் சிதைவடைன்னு சொல்லியிருக்காங்க. மனித உமிழ்நீரின் pHின் மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மனித உமிழ் pH மதிப்பு 6.5 7.5 இருக்கணும். பற்களின் மேற்பரப்பு படலம் கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளானது. பல்லோட மேற்பரப்பு பற்களின் மேற்பரப்பு படலம் கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளானது. உமிழ்நீரின் pHின் மதிப்பு 5.5 கீழே குறையும் போது பற்களின் மேற்பரப்பு படலம் எனாமல் பாதிக்கப்படுகிறது. ஆல்ரெடி நம்மளோட உமிழ்நீரோட pH அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். 6.5 7.5 வரைக்கும் இருக்கணும்னு பார்த்துப்போம். இந்த 6.5 விட குறைவுதான் 5.5. நம்மளோட உமிழ்நீரில் pHின் மதிப்பு 5.5 கீழே குறையும் போது பற்களின் மேற்பரப்பு படலம் எனாமல் பாதிக்கப்படுகிறது. மண்ணின் pH மதிப்பு விவசாயத்தில் pH மதிப்பு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது சொல்லியிருக்காங்க. சிட்ரிக் அமிலம் பழங்கள் எந்த மண்ணில் விளையும் அப்படின்னா காரத்தன்மையுடைய மண்ணில். அமிலத்தன்மையுடைய பழ மரங்கள் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா காரத்தன்மையுடைய மண்ணிலையும். அடுத்து நெல் எங்கே அதிகமாக விளையும் அப்படின்னு பார்த்தோம்னா அமிலத்தன்மையுடைய மண்ணிலும். கரும்பு நடுநிலைத்தன்மையுடைய மண்ணிலும் வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மழைநீரின் pH அளவு மழைநீர் pHோட அளவு 7 தான் இருக்கும். மழைநீர் ஒரு நடுநிலைத்தன்மையானது. ஆனால் அந்த மழைநீர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடோட கலந்து அந்த மழை நீரில் இருக்கக்கூடிய pHின் மதிப்பு 7 விட குறையுது. அதனால தான் அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அமிலமழை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த அமிலமழை இருக்கிறதுனால அந்த அமிலமழை என்ன பண்ணுது அப்படின்னா ஆறு குளம் ஏரி குட்டைகள் நிறையும் போது அங்கே இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது. வளிமண்டல காற்று சல்பர் டை ஆக்சைடுகள் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மழைநீரில் கரைந்து pHின் மதிப்பு 7 விட குறைய செய்கிறது. இவ்வாறு மழைநீரின் மதிப்பு 7 விட குறையும் போது அம்மழை அமிலமழை எனப்படும். ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குன்னு சொல்லியிருக்காங்க. வினை வேகத்தை எதெல்லாம் பாதிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினைப்பொருள் பொருளின் தன்மை பொருளின் தன்மை அதிகரிச்சு அப்படின்னா அது வினை வேகத்தை பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அசிட்டிக் அமிலத்தை விட வினைத்திறன் அதிகம். எனவே இது வினைபடு பொருளின் இயல்பு வேகத்தை பாதிக்கிறது. வினைபடு பொருளின் செறிவு அதிகரிக்கும் போது வினையின் வேகம் அதிகரிக்கிறது. வினைபடு பொருளின் செறிவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் அடர்த்தி அதனுடைய திக்னஸ் அதிகரிக்கும் போது அதனுடைய வினையின் வேகம் அதிகரிக்கிறது. வெப்பநிலை உயரும் போது வினையின் வேகம் அதிகரிக்கிறது. ஒரு பொருளை ஹீட் பண்ணாங்கன்னா அதனுடைய வினையின் வேகம் அதிகரிக்கும். வாயு நிலையில் உள்ள வினைபடு பொருளின் அழுத்தம் அதிகரிக்கும் போது வினையின் வேகம் அதிகரிக்கிறது. வாயு நிலையில் இருக்கக்கூடிய பொருளை அழுத்தம் அதிகரிச்சு அப்படின்னா அதோட வினையின் வேகம் அதிகரிக்கும். வினையூக்கி அப்படின்னா அது நேரடியாக வினையில் ஈடுபடாது. ஆனால் வினையின் வேகத்தை அதிகரிக்கும். வினையூக்கி அப்படிங்கிறது வினையூக்கி வினையில் நேரடியாக ஈடுபடாது. ஆனால் அவ்வினையின் வேகத்தை அதிகரிக்கும். வினைபடு பொருளின் புறப்பரப்பு வினைபடு பொருளின் புறப்பரப்பு முக்கியமாக வினையின் வேகத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. வேதி வினையில் கட்டியான வினைபடு பொருட்களை விட தூளாக்கப்பட்ட வினைபடு பொருளின் விரைவாக வினைபடும். வேதி வினையில் கட்டியான வினைபடு பொருட்களை விட தூளாக்கப்பட்ட வினைபடு பொருட்கள் விரைவாக வேதி வினை புரியும்.
10th சயின்ஸில் pH அளவீடு கணக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். லெசன் நம்பர் 10 வேதி வினைகளின் வழிகள். அந்த லெசன் pH அளவீடு கணக்குகள் பார்க்க போகிறோம். இந்த pH அளவீடு அப்படின்றது ஃபஸ்ட்டு யார் சொன்னவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த எஸ்பிஎல் சாரன்சன் அப்படின்றவர் 1909ஆம் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இவர் ஒரு உயிரி வேதியியல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? pH அளவீடு அப்படின்ற முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த எஸ்பிஎல் சாரன்சன் அப்படின்றவர் 1909ஆம் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு உயிரி வேதியியல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ pH மதிப்பை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா pH மதிப்பை கணக்கிடுறதுக்கு ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. 3 ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி அப்படின்னா ஹைட்ரஜன் அயனியோட ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா pH இஸ் ஈக்குவல் டு -log10 ப்ராக்கெட்டில் பச்சு ப்ளஸ் அயனின்னு சொல்லுவோம். பச்சு ப்ளஸ் அயனின்னு இங்கே போட்டிருக்கோம். அதனால கண்டிப்பாக ப்ளஸ்ஸா மைனஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. அடுத்து ஹைட்ராக்சில் அயனியை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா POH இஸ் ஈக்குவல் டு -log10 ப்ராக்கெட்டில் OH மைனஸ் அயனி அப்படின்றத கரெக்டாக எழுதியிருக்கணும். இது ஃபார்முலா. மூணாவது ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா இந்த pH மற்றும் POHக்கும் உள்ள தொடர்பை சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பு அப்படின்னா நம்ம கரைசலான எடுத்துக்கலாம். அமிலமும் காரமும் கலந்து இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் நிறங்காட்டியில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியும். 1லேருந்து 14 வரைக்கும் இருக்க நம்பர் நிறங்காட்டியில் நம்ம பார்த்துருக்கோம். 1லேருந்து 6 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். 7 இருந்துச்சு அப்படின்னா அது நடுநிலைத்தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்கோம். 8லேருந்து 14 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது காரம் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களாப்பா? ஸோ இப்போ இந்த pHக்கும் மற்றும் POHக்கும் இடையுள்ள தொடர்பு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நீர் கரைசலின் pH மற்றும் POHக்கும் இடையே உள்ள தொடர்பை கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் அறியலாம். ரெண்டு கடையில் இருக்க தொடர்பு என்னது அப்படின்னா pH + POH = 14. இந்த ஃபார்முலாவில் நம்ம மூணாவது கால்குலேஷனை போடலாம். இது இந்த pH அளவீடு கணக்கீடுகளுக்கு சில என்னது ஃபார்முலா இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கணக்கு ஈஸியாக லாஜிக்கலாகவே போடலாம். இப்போ log 10⁻10 வேல்யூ எப்படி தான் எழுதணும் அப்படின்னா 1. இதை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். log 10⁻10 வேல்யூ 1. log 10⁻1 வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா 0ன்னு எழுதலாம். இந்த log 10 a × b அப்படின்றது ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த log 10 ஏவோட மல்டிபிள் பண்ணணும். log 10⁻a வரும். இடையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டு log 10⁻b இந்த பியோட மல்டிபிள் பண்ணி log 10⁻b எழுதணும். அடுத்து இதே ஃபார்மேட்டை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. log 10 1 × 10⁻−2 வந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா log 10 ஃபஸ்ட்டு 1ஓட மல்டிபிள் பண்ணோம். log 10⁻1 கிடைக்கும். ப்ளஸ் log 10 10⁻−2ஓட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா log 10⁻10⁻2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அடுத்து 0.01ன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/100ன்னு எழுதலாம். இதை ரைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 × 10⁻2ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே 2 0 இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 × 10⁻2ன்னு எழுதலாம். இங்கே பார்த்தோன்னா 3 0 இருக்குது. அப்போ 1/1000 எழுதலாம். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 × 10⁻³ அப்படின்றது சிம்பிள் ஃபார்முலா எழுதலாம். அடுத்தது 0.001 அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/10,000 எழுதலாம். இதை ரைட் பண்ணும்போது இங்கே 4 0 இருக்கிறதுனால 1 × 10⁻4ன்னு ரைட் பண்ணலாம். இப்போ H+ சில சமயம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சில சமயம் லென்த்தியாக கொடுக்க முடியாமல் H+ அயனியோட வேல்யூ 1 × 10⁻6ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த வேலையை டைரெக்டாகவே எழுதலாம். இந்த கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எம்ன்றது நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மோல் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. எம்னா நம்ம என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. எம்ன்றது மோல் அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 1m அப்படின்றது 6.023 × 10⁻23 அப்படின்றது குறிக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய செறிவு. இப்போ ஹைட்ரஜன் அயனி இல்லாட்டி ஹைட்ராக்சில் அயனினுடைய அடர்த்தி அதனோட செறிவை குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அது அமிலம், ஹைட்ராக்சில் இருந்துச்சுன்னா அது காரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இங்கே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க ஹைட்ராக்சில் அயனியினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2வது ஃபார்முலா இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 1 × 10⁻9m எனில் அக்கரைசலின் POH மதிப்பை
என்னன்னு கேட்டிருக்காங்க. POH அப்படின்னா ஹைட்ராக்சில் அயனினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இரண்டாவது ஃபார்முலா தூக்கி எழுதிடும். BOH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10. ஓகேவா? OH மைனஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். மைனஸாக ப்ளஸ்ஸான்றது கண்டிப்பாக ரைட் பண்ணியிருக்கணும். இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்து வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா OHோட வேலை இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 × 10⁻⁹ அப்படியே OH பதிலாக 1 × 10⁻⁹ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மைனஸ் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாகை வச்சு 1ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக் 10⁻1 கிடைக்கும். அடுத்து வந்து மைனஸ் வெளியிலே இருக்கட்டும். லாக் 10 வச்சு 10⁻−9ஓட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக் 10⁻−9ங்கிறது கிடைக்கும். அடுத்து ஒரு ரூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பவரில் இருக்கிறது நமக்கு லாக்குக்கு முன்னாடி வந்துடும். ஏற்கனவே பவர் இருக்கிறதுனால இந்த லாக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். அந்த ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் அப்படியே இருக்குது, லாக் 10⁻1 அப்படியே இருக்குது. இந்த பவரில் இருக்க 9 மட்டும் இங்கே கொண்டு வரோம். ஏற்கனவே இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வந்துடும். -9 அடுத்து இன்ட்டு 10⁻10 எழுதிடும். ஸோ ஏற்கனவே நமக்கு சில ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் 10⁻1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 10⁻1ஓட வேல்யூ 0. அப்போ 10⁻1 லாக் 10⁻1ஓட வேல்யூ 0 கொடுத்தாச்சு. இங்கே -9 இருக்குது. லாக் 10⁻10ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 1. ஸோ இன்ட்டு லாக் 10⁻10ஓட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 வந்துடும். இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ 9 × 1 நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 9 அப்படின்றது கிடைச்சிடும். ஏற்கனவே நமக்கு தெரியும் 8லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறது காரங்கள் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். pH அளவீடு கணக்குகளை வந்து பார்க்க போகிறோம். இந்த pH அளவீடு கணக்குகளை ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த PSPL சாரன்சன் அப்படின்றவர் 1909ஆம் ஆண்டு உயிரி வேதியியல் விஞ்ஞானி வந்து ஃபஸ்ட்டு pH அளவீடு வந்து முதல்ல சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த சமயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா pH மற்றும் POHக்கு உள்ள தொடர்பு வந்து பார்க்க போகிறோம். ஒரு நீர் கரைசலின் pH மற்றும் POHக்கு இடையேயான தொடர்பை கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் அறியலாம். இந்த pHக்கும் pH அப்படின்னா அமிலம், POH அப்படின்றது காரம். இது ஹைட்ரஜன் அயனி, இது வந்து ஹைட்ராக்சில் அயனி. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க தொடர்பு வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும், எந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா pH + POH = 14 இந்த ஃபார்முலாவில் பார்க்க முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம்மு 5 கொடுத்துருக்காங்க. ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் POH மதிப்பை காண்க. ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் POH மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ POH மதிப்பை காணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே இந்த ரெண்டு இடையில இருக்க தொடர்பு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா? pH + POH = 14. அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா pHோட வேல்யூ வந்து 4.5 அப்படின்றது நமக்கு தெரியும். POH மதிப்பு தெரியாது. இந்த டோட்டல் ஃபார்முலா வந்து 14. ஸோ இந்த தெரிந்த மதிப்புகள் வந்து நமக்கு தெரியாத மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகணும். அப்போ 4.5 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா -4.5 மாறும். PHO தான் நமக்கு தெரியாது. அப்போ PHO = 14 - 4.5 போடுவோம். இந்த 14ல் 4.5 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 14.0 போட்டுக்கோங்க, 4.5 போட்டுக்கோங்க. 0லேருந்து 5 போகாது. இதுலேருந்து 1 பாரம் வாங்கினா 10 ஆயிரும். 10ல் 5 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 5 வரும். இங்கே 1 கடன் வாங்கினதுனால இங்கே எவ்வளோ இருக்குது? 13 இருக்குது. 3ல் 4 போகாது. அதனால 13ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்போ நமக்கு வந்துச்சு ஆன்சர் என்ன வரும்? 14ல் -4.5 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா POHோட வேல்யூ வந்து 9.5 வரும். 9.5 அப்படின்றது நமக்கு என்னது? காரம். அமிலத்தோட மதிப்பு வந்து 4.5, காரத்தோட மதிப்பு வந்து 9.5 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நன்றி.